ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜியோ 360. இந்த கோவிட்-19 பேண்டமிக்கில் கூட இந்த உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நவம்பர் மாதம் நடைபெற இருக்கிற அமெரிக்க அதிபர் தேர்தல். கடந்த 4 ஆண்டு கால ட்ரம்பின் ஆட்சி, துணை அதிபர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜனநாயக கட்சியின் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ், உலகத்திலேயே பெரிய மருத்துவ முன்னோடியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் கீழே இந்த கோவிட்-19 பேண்டமிக்கை கையாண்ட விதம், இது எல்லாமே வரக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தலை உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஆக்கியிருக்குன்றது தான் உண்மை. உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் உலக அளவில் ஜனநாயகத்தின் பிரதிநிதியாக தன்னை காட்டிக்கொள்ளும் அமெரிக்கா 2016ஆம் ஆண்டு இந்த உலகத்துக்கே பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அதுதான் டொனால்ட் ட்ரம்பின் வெற்றி. இந்த உலகமே ஹிலாரி கிளின்டனுடைய வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருந்த போது ட்ரம்ப் திடீர்னு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தார். பிரச்சார காலங்களிலேயே சர்ச்சைக்கு பேர் போன ட்ரம்ப் லெட்ஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்கிற கொள்கைகளை முன்வச்சு 2016ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்து அதில் ஜெயிச்சு ஜனவரி 20, 2017ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய 45வது அதிபராக பொறுப்பேற்றுக்கிட்டார். சரி, கடந்த 4 ஆண்டுகளாக, அதாவது அவர் அதிபராக பொறுப்பேற்றுக்கிட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் செஞ்சது என்ன? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே உண்மைக்கு புறம்பான விஷயங்களை மேடையில் பேசுறதுக்கு புகழ்பெற்ற ட்ரம்ப் தேர்தல் அப்போவே ஹிலாரி கிளின்டனுக்கு கிட்டத்தட்ட 5 மில்லியன் கள்ள ஓட்டு விழுந்ததாக சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கிட்ட முதல் 100 நாட்களில் கிட்டத்தட்ட 24 ஆணைகளில் கையெழுத்திட்டு இருக்காரு. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இவ்வளவு ஆணைகளில் கையெழுத்து போட்ட முதல் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான். பதவி காலத்தினுடைய முதற் கட்டத்தில் தனக்கு முந்தைய அதிபரான பராக் ஒபாமா கொண்டு வந்த ஒபாமா கேர் என்கிற மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை ரத்து பண்ணது, டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகியது, மெக்சிகோவை சுற்றி அமெரிக்க எல்லையிலே ஒரு மிகப்பெரிய தடுப்புச் சுவரை எழுப்புவது போன்றவை முக்கியமான அம்சங்களாக கருதப்படுது. அவருடைய பதவிக்காலம் ஓராண்டு முடிவதற்குள்ளாக வெள்ளை மாளிகையில் கிட்டத்தட்ட 34% ஊழியர்கள் பணியிலிருந்து விலகி இருக்காங்க அல்லது விலக்கப்பட்டிருக்காங்க. என்னதான் ட்ரம்ப் தன்னுடைய அதிபர் காலத்தில் தான் அமெரிக்க பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், உண்மையை பார்த்தோம்னா அமெரிக்க அரசினுடைய வருவாய் குறைவு கிட்டத்தட்ட 50% அதிகரிச்சிருக்கு. அதாவது 2016ஆம் ஆண்டு ட்ரம்ப் அதிபராக பதவியேற்பதற்கு முன்னாடி $19 டிரில்லியன் இருந்த அமெரிக்க தேசிய கடன் 2020ஆம் ஆண்டின் மத்தியில் கிட்டத்தட்ட 26 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருக்கு. கிளைமேட் சேஞ்ச், அதாவது பருவநிலை மாற்றத்தில் நம்பிக்கை இல்லாத ட்ரம்ப் ஜூன் 2017ஆம் ஆண்டு அமெரிக்காவை பாரிஸ் அக்ரிமெண்ட்டிலிருந்து வெளியேற்றினார். டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய விவாத பொருளானது ட்ரம்பினுடைய குடியேற்ற கொள்கைகள் தான். பிரச்சார காலங்களில் ட்ரம்ப் அதிதீவிரமாக பேசின பல மேடை பேச்சுக்களில் அவர் குறிப்பிட்டது என்னன்னா, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியிருக்கிறவங்களை வெளியேற்றுவது பற்றி தான். மெக்சிகோவில் இருந்து அதிக அளவில் அகதிகள் பக்கத்தில் இருக்கிற அமெரிக்காவுக்கு வருவதால் மெக்சிகோவை சுற்றி மிகப்பெரிய அளவில் தடுப்புச்சுவர் எழுப்புறதுக்கு கூட ட்ரம்ப் திட்டம் தீட்டினார். 2015ஆம் ஆண்டு பாரிஸ் நகரத்தில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்காவுக்குள்ள முஸ்லீம் வெளிநாட்டினர் வருவதை தடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னது சர்வதேச அளவில் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கிச்சு. அதைத் தொடர்ந்து ஜனவரி 27, 2017ஆம் ஆண்டு ஈராக், ஈரான், லிபியா, சோமாலியா, சூடன், சிரியா, யெமன் ஆகிய நாடுகளிலிருந்து 90 நாட்களுக்கு யாரும் அமெரிக்காவுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு உடனடியாக ஒரு ஆணையை வெளியிட்டார் ட்ரம்ப். எந்தவித முன்னெச்சரிக்கையும் இன்றி திடீர்னு வெளியிடப்பட்ட இந்த ஆணையினால விமான நிலையங்களில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு போச்சு. அதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அதே ஆண்டு பிப்ரவரி 5ஆம் நாள் சியாட்டில் இருக்கிற ஒரு நீதிபதி அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனை நாடு முழுக்க தடை பண்ணார். மட்டும் இல்லாமல் மெக்சிகோ அமெரிக்க எல்லையில்
மெக்சிகோவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை உடனடியாக கைது பண்ண சொல்லி ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார். இதனால் பெற்றோர்கள் பலர் கைது செய்யப்பட வேற வழி இல்லாமல் 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாமே அவர்களுடைய குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டாங்க. ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தின் முதற்கட்டத்தில், அதாவது கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டுக்கு மத்தியில் 5400க்கும் மேற்பட்ட குழந்தைகள் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கை முடிவுகளில் மிகவும் முக்கியமானது அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் கட்டப்படக்கூடிய மிகப்பெரிய சுவர் தான். ட்ரம்ப் சுவர் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுவருக்கு நிதியை ஒதுக்காம இருக்கிற தீர்மானங்களை, குறிப்பாக பட்ஜெட் தீர்மானங்களை ட்ரம்ப் தொடர்ந்து நிராகரிச்சுக்கிட்டே வராரு. சர்வதேச அளவில் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த ட்ரம்ப் சுவர் 2017ஆம் ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 1000 மைலாவது கட்டி முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் நினைச்சாரு. நவம்பர் 2019ஆம் ஆண்டு வாக்கில் கிட்டத்தட்ட எல்லை பகுதியில் 78 மைல் அளவுக்கு வேலிகளை போட்டு பிரித்து வச்சாரு ட்ரம்ப். அமெரிக்க தேசியவாதியான ட்ரம்ப் அமெரிக்கர்களோட வேலையை ஆசியர்கள் பறிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டினர், குறிப்பாக ஆசியர்கள் அமெரிக்காவில் இருந்து பணியாற்றக்கூடிய H1B1 விசாவுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதித்து அங்கு வாழ்ந்து வந்த வெளிநாட்டினர், குறிப்பாக இந்தியர்களுக்கு பெரும் கடினமான சூழ்நிலையையும் உருவாக்கினார். இதெல்லாம் போதாதுன்னு வடகொரிய சர்வாதிகாரி கிம் ஜாங் உன் மேலே பல கட்ட விமர்சனங்களை முன்வச்சதும் இல்லாமல், தேவைப்பட்டால் வடகொரியா மேலே தாக்குதல் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு ஒரு நாள் பேட்டி கொடுத்தாரு ட்ரம்ப். ஏற்கனவே பல்வேறு விதமான ஹைட்ரஜன் குண்டுகளை சோதனை செஞ்சுக்கிட்டு வந்த வடகொரியாவை சீண்டும் வகையில் ட்ரம்பினுடைய அறிக்கைகள் அமைஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் உலகப்போர் உருவாவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தன. ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் ரஷ்யாவுடன் அமெரிக்கா நல்லுறவைத்தான் மேற்கொண்டு வந்தது. பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் ரஷ்ய அதிபர் புட்டினை ட்ரம்ப் புகழ்றது வழக்கமாகவே இருந்தது. இந்த நல்லுறவு மேற்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ரஷ்யாவினுடைய தலையீடு இருந்தது என்றும், ரஷ்யாவினுடைய தலையீட்டினால்தான் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் என்றும் எதிர்க்கட்சிகள் இப்போ வரைக்கும் குற்றம் சாட்டிக்கிட்டு வருது. கடந்த 4 ஆண்டு காலங்களில் இல்லாத அளவுக்கு ட்ரம்பினுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயரை கொண்டு வந்தது தான் 2020ஆம் ஆண்டு கோவிட் பேண்டமிக்கின் பொழுது நடைபெற்ற ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்கிற கருப்பினத்தை சேர்ந்தவனுடைய படுகொலை. இன்னைக்கு கைக்குள்ள உலகத்தை வச்சிட்டு இருக்கிற நமக்கு ஜார்ஜ் ஃப்ளாய்டினுடைய படுகொலை எவ்வளவு பெரிய தாக்கத்தை உலக அளவில், குறிப்பாக அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். பெரும் போராட்டங்களுக்கு பிறகு அமெரிக்காவில் நடைபெற்ற பல்வேறு மனிதாபிமான மாற்றங்களை தாக்கி பேசுறதுன்றது ட்ரம்பினுடைய ஆரம்பகால வழக்கமாகவே இருந்துக்கிட்டு வந்தது. ஜார்ஜ் ஃப்ளாய்ட் மரணத்துக்கு பிறகும் அமெரிக்க அரசினுடைய மௌனம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை இன ஆதிக்கத்துக்கு ஆதரவானவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாக பல்வேறு எதிர்க்கட்சியினர் மற்றும் போராட்டக்காரர்கள் சொல்கிறாங்க. சர்வதேச அளவில் நம்முடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் உண்மையிலே அமெரிக்காவுக்குள்ளே என்ன நடக்குதோ அது அமெரிக்கர்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். 2016ஆம் ஆண்டே ட்ரம்ப் நிச்சயம் தோற்று விடுவார், அவர் ஒரு சர்ச்சைக்குரிய மனிதர் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அதிபராகி நமக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது போல 2020ஆம் ஆண்டும் ட்ரம்ப் 2வது முறை தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்படி இல்லாமல் கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் அமெரிக்காவினுடைய சர்வதேச அளவிலான பின்னடைவை காரணம் காட்டி அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்பை நிராகரித்தாலும் நிராகரிக்கலாம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த கோவிட்-19 பேண்டமிக்கை ட்ரம்ப் கையாண்ட விதம், தேர்தல் வருவதற்குள்ளாக தடுப்பூசி வந்துவிடும்னு அவர் சொல்லுகிற தகவல், இது மட்டும் இல்லாமல் சைனா மேலே அவர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இது எல்லாம் ட்ரம்ப்புக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தரும்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனால் முடிவு அமெரிக்க மக்களினுடைய கைகளில் தான். பார்ப்போம் நவம்பர் மாதம் தங்களுடைய அடுத்த தலைவனா அமெரிக்கர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.